மலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கிறிஸ்பியான முறுக்கு தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு எண்ணெய் வேண்டாம், டால்டா வேண்டாம், நெய் வேண்டாம், எதுவுமே சேர்க்கறது வேணாம். அப்படியே நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் இது வந்து மைதாவில் செய்கிற முறுக்கு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் நான் எந்த மாதிரி செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து கையில் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து முறுக்கு வந்து மைதா மாவில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 டம்ளர், அதாவது 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்க போகிறோம். மைதா மாவு தான் எடுத்துக்க போகிறேன் நான். இது வந்து க்ளீனு ஜல்லிச்ச மாவு தான் இது. இப்போ இந்த மைதா மாவு நம்ம போட்டு வச்சுருக்கிற தட்டில் போட்டு வச்சுருக்கிறத வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் தெளிக்காத நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வச்சுருக்கேன். அந்த துணி மேலே மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்தா போதும். அதுக்கப்புறமா மாவுக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிறது தேவையில்லை. இப்போ வந்து இந்த துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டு மாவை வந்து அதில் சேர்த்துட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கலாம். நான் ஆல்ரெடி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி வந்து கொதிக்குது நல்லா. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த மாவுக்கு தண்ணியே தெளிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாமலே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போது. இப்போ நான் வந்து எல்லா மாவும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கொதிக்குது. அதில் வந்து நம்ம எடுத்து தூக்கி வச்சிடலாம். இதை பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த வெறும் மாவை வந்து நம்ம தூக்கி ஸ்டீமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி ஸ்டீம் பண்ணலாம். நம்ம வந்து நடுவில் கையில் ஓட்டை போட்டுடலாம். ஏன்னா அது வந்து நல்லா வேகணும் உள்ளெல்லாம். அதனால் நம்ம நடுவில் ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இட்லி பாத்திரம் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் தான் வைங்க, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஜல்லடை சேர்த்துருங்க. ஜல்லடையில் வந்து நம்ம இதை போட்டு நல்லா ஜல்லிக்க போகிறோம். நம்ம கட்டியே இல்லாத மாதிரி நம்ம ஜல்லிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ எல்லா மாவும் எடுத்து நம்ம ஜலிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஜலிக்கிறதுக்கு போட்டுதான் அதில் இருக்கிற அந்த கட்டி மாவுங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஜலிச்சிட்டு. மாவு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம கையில் வந்து தண்ணியே இல்லாமல் மாவில் கை வச்சு தொட்டு பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒட்டாத வரணும். மாவு வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு வந்து இது வெந்துட்டுக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா ஜல்லட்டை பிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நிறைய பச்சை மிளகாய் நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துன்னு வர போகிறோம். பாருங்கள், நான் வந்து மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். இது வந்து நைஸ் ஆகணும்னு தேவையில்லை. இது குறைப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த நம்ம முறுக்குக்கு வந்து காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு வந்து நான் வந்து டால்டா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, நெய் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயும் சேர்க்க போகிறதில்ல. அப்படியே தான் செய்ய போகிறேன் நான். இப்போ பாருங்கள், நான் உப்பு சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துட்றேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு எள்ளு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு கூட கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி கூட நம்ம சேர்க்க போகிறோம் இதில். எல்லா பொருளும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த மிளகாய் அரைச்ச தண்ணியிலேயே நம்ம வந்து இப்போ பிசைஞ்சின்னு இருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்மளுக்கு இது முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பால் மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா பிசைஞ்சு கொடுத்துன்னு இருக்கேன். இந்த முறுக்கு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ மிக்சியில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் தண்ணியிலே கொஞ்சமாக மிச்சம் ஆகும். நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு போல் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். அதே டைமில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறமா ஸ்டிக்கி ஆகிடும் மாவெல்லாம். பாருங்கள், நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். இதுக்கு எண்ணெய் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் வந்து பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இது மாவு காயாத இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் வந்து கையில் தேய்ச்சிக்கின்னு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து
கோட் பண்ணலாம். எண்ணெயெல்லாம் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பால் மாதிரி பிடிச்சிட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா வச்ச பிறகு நம்ம வந்து என்னோடய முறுக்கு குழா பாருங்கள். இதில் வந்து நான் மோட்டா ஆச்சி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். உங்கள் வீட்டில் எது நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, மெல்லிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மோட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அச்சி நீங்கள் போட்டு உள்ளெல்லாம் எண்ணெய் நல்லா தேய்ச்சிடுங்க. இது முறுக்கு குழா உள்ளெல்லாம் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி பெரிய பால் ஒன்று எடுத்துகிட்டு அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ முறுக்கு பிழி போகிறோம். பெரிய மாவு அளவுக்கு உருண்டை எடுத்துக்கின்னு நம்ம வந்து முறுக்கு குழா உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நான் முறுக்கு பிழிய போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் மேலே நம்ம வந்து முறுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து மோட்டா முறுக்காச்சி தான் எடுத்திருக்கேன். அதனால இந்த வந்து மோட்டாவாக தெரியுது. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் காயறதுக்கு. ஒரே முறை எல்லா முறுக்கு பிழிஞ்சு வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாக கூட இருக்கும் இந்த முறுக்கு. இது வந்து மைதா முறுக்குனால நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போது முறுக்கும் நான் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் விடலாம் நம்ம ஒன்று ஒன்றா. பாருங்கள், நான் வந்து ஃப்ளாட் கரண்டி எடுத்திருக்கேன். அதுலேருந்து தான் நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து எண்ணெயில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹையாக இருந்துச்சுனாக்கா உள்ளெல்லாம் வேகாது, கலர் மட்டும் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கலாம் எல்லாம். பாருங்கள், கலர் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் மேலே தான் நான் வந்து போடுறேன். எண்ணெய் இழுக்காது, ஆனாலும் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு எடுத்துக்கலாம். இந்த முறுக்குக்கு நீங்கள் நெய்யானா இல்லை டால்டா சேர்த்திங்கனாக்கா முறுக்கு வந்து ரொம்ப கருகி போயிடும் எண்ணெயிலேயே. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே சேர்க்காம நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து 7 டேஸ் இல்லைன்னா 10 டேஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இந்த முறுக்கை. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சின்ன சின்ன பீசஸ் கூட நல்லா உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸு வச்சுக்கலாம் இந்த முறுக்கு. இல்லைனா நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் கூட இந்த முறுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.